பெருமானின் பாதம் தொட்டு எனது குருநாதர் திரு பண்டிட் பாலசுப்ரமணிய ஐயா அவர்களின் பாதம் தொட்டு இங்கு வந்திருக்கும் அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் குருமார்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இப்போ திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம்னு சொல்லுவாங்க. இப்போ திதி கோவிலுக்கு வருஷம் 3 டைம் வந்து எங்கள் குருநாதர் வந்து கிளாஸ் எடுக்கும்போது சொல்லிகிட்டே இருப்பார், போயிட்டு வாங்க. அப்போ நாங்கள் சொல்லும்போது அவர் சொல்கிற விஷயங்கள் எதையுமே நான் மிஸ் பண்ண மாட்டேன். அந்த 3 மாதங்களில் வந்து ஃபஸ்ட்டு மாதம் எல்லா அபிஷேகத்தை பற்றி சொன்னார். அந்த திதி கோவிலில் அந்த அபிஷேகம் பண்ணும்போது நீங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். நம்மளைய வந்து இறைவன் நல்லா வச்சுருக்காரு. எம்மளை விட கீழே எத்தனை பேர் கண் பார்வை இல்லாமல், காது கேட்காம, கைகால் ஊனமாக, ஒருவேளை உணவு கூட இல்லாமல், இருப்பிடம் இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க. நம்மளை நல்லா வச்சுருக்காரு இறைவன். அதுக்கு நம்ம திதி கோவில் அந்த அபிஷேகம் நடக்கும்போது நீங்கள் நன்றி சொன்னீங்கன்னா மனசில் அப்படியே ஐஸ் கட்டி வச்ச மாதிரி இருக்குது. அது உள்ளார்ந்து கவனித்து அந்த அபிஷேகத்தை பார்த்து நன்றி சொன்னீங்கன்னா அப்படியே மனசு அப்படியே சந்தோஷம் எங்கேருந்து வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. செஞ்சு பாருங்கள். அப்போது திதி கோயிலுக்கெல்லாம் எங்கள் 3 டைம் போக சொன்னார். நாங்கள்லாம் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி 3 டைம் போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு டைம் வந்து எல்லா தத்துவம் 3 டைமும் எல்லா தத்துவத்தையும் இருக்குங்க. நெருப்பு தத்துவம், நில தத்துவம், நீர் தத்துவம், ஆகாயம்னா மூலவர், அடுத்தது காற்று தத்துவம். இது 3யுமே வந்து இப்போ திதி குண்டான கிரகம் வந்து நெருப்பு ராசியில் இருந்தால் சரசநாம அர்ச்சனை மட்டும் ஒரு சிலர் பண்ண சொல்கிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் யாரும் செய்ய வேண்டாம். 5 தத்துவத்தையும் ஏற்குங்க. ஃபஸ்ட்டு டைம் வந்து எல்லா அபிஷேகம் பண்ணுங்கள். திருநீர், இளநீர் எல்லாம் அபிஷேகம் பண்ணுங்கள். 2வது டைம் ஒரு 2 லிட்டர் பால் மட்டும் வாங்கி கொடுங்க போதும் அபிஷேகத்துக்கு. நெருப்பு தத்துவத்துக்கு விளக்கேற்றுங்க. நில தத்துவத்துக்கு அவங்களே சக்கரை பொங்கலோ கேசரியோ ஏதோ ஒன்று செய்கிறாங்க, அந்த மாதிரி செஞ்சுக்குங்க. காற்று தத்துவத்துக்கு சரசநாமார்ச்சனை செஞ்சு வழிபாடு செஞ்சு பாருங்கள். ஒவ்வொரு திதிக்கும் 3 மாதம், ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் இருக்குது, 3 மாதங்கள். அந்த 3 மாதங்கள் வந்து போய் பாருங்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி உறுதி 200% வெற்றி உறுதி. திதி கோவிலுக்கு போயிட்டு 120 நாளுக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. திதி 120, 105, ஒரு 10 நாளுக்குள்ளேயே 2வது டைம் போகிற மாதிரி வந்துடும். ஃபஸ்ட்டு டைம் போயிட்டு 120 நாளுக்குள்ளே ரிசல்ட் கிடைக்கலன்னா நானும் இந்த கருத்தங்கிட்ட வர்றேன், வந்து கேளுங்க, நான் சொல்கிறேன். ஆனால் எப்படி பரிகாரம் செய்யணும் அப்படின்னா நம்பிக்கையோடு செய்யணும். நம்மளை படுத்தி இறைவன் வந்து நம்ம கொடுத்தா அவர் நம்மளுக்கு கொடுப்பார். அதனால் நம்ம வந்து கேஷுவலாக போய் நம்பிக்கையாக போய் செய்யணும். இவ்வளோ செலவாகுது அவ்வளோ செலவாகுது அங்கலாப்படக்கூடாது. ஃபஸ்ட்டு அதை செய்யக்கூடாது, கணக்கு போடக்கூடாது. அங்கே இருக்கவங்களுக்கு தான தர்மங்கள் மனசார பண்ணணும். சார் சொன்னது அந்த தான தர்மங்கள்லாம் வந்து மனசார பண்ணுங்க. யாருமே எதையுமே வந்து அங்கலாப்படாமல் நல்ல தான தர்மங்களை மனசார பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயம். திதி கோவில் என்னை பொறுத்த வரைக்கும் சார் சொல்லிகிட்டே இருப்பார் கிளாஸில் எப்போவுமே. எங்கள் பேட்சில் அப்போவெல்லாம் நாங்கள் சொன்னால் நாங்கள் நோட் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ போயிட்டு 3 டைம் நான் போயிட்டு வந்தாச்சு. ரொம்ப எப்படி சொல்கிறது, மனசெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அடுத்தடுத்து நாங்கள் 2024 சார் கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்ருக்கேன். 24 ஜனவரியில் நட்சத்திர கிளாஸும் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணேன். அதுலேருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் சாரை விடுறதே இல்லை. அடுத்தடுத்து மேலே போயிட்டே இருக்கோம். ஒருத்தர் வழிகாட்டி அடுத்தடுத்து நம்ம மேலே போகும்போது நம்ம எதுக்கு அவரை விடணும் அப்படின்ட்டு மேடம் கிட்ட போட்டு விட்ருவேன். எனக்கெல்லாம் எந்த ஆன்சரும் பண்ணலைன்னா மேடம் சிரிக்கிறாங்க பாருங்க, போட்டு விட்டுருவேன். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு குருநாதர் நமக்கு வழிகாட்டுறார் அப்படின்னா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க போனால் இவ்வளோ செலவாகுமா, அதை ஏங்க சார், எங்கள் கிளாஸ்லேயே ஒருத்தர் கேட்டார், ஏங்க சார் இவ்வளோ செலவாகுது, இதெல்லாம் எங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, எங்களுக்கு வர்ற சம்பளமே இவ்வளோ தான், நாங்கள் எப்படி இதெல்லாம் கொடுக்குறேன்னா கொடுங்க, கொடுக்காட்டி போங்கன்ட்டார். நான் சொல்கிறது என்னோட கடமை, நீங்கள் செய்யறனா செய்யுங்க, செய்யாட்டி போங்கன்ட்டார். நான்லாம் வந்து இது வரைக்கும் எல்லாமே வந்து ஒன்று விடாமல் செஞ்சிட்ருக்கேன். அதனால தான் நான் இங்கே நிற்கிறேன். இப்போ இங்கே நிற்கிறேன். என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது சாரும் மேடமும் தான். சாரும் கூட ஒவ்வொரு விஷயங்களை வந்து
சஸ்பென்ஸாக வச்சுக்குவாரு. மேடம் நல்லா உற்சாகப்படுத்துவாங்க. மேடம் ரொம்ப நல்லா உற்சாகப்படுத்துவாங்க. இப்போ கூட அப்படியா பதட்டம் இல்லாமல் கரெக்டாக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஒரு சிலர் வழிகாட்டும் போது அவங்கள ஃபாலோ பண்ணுறது நமக்கு வாழ்க்கையில் மிகவும் அற்புதமாக நடக்கும். திதிக்கோயில் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டுமாங்க சார்? மாதம் மட்டும் நான் சொல்கிறேன். வளர்பிறை ஃபஸ்ட்டு, பிரதமை திதி ஐப்பசி மாதம், மாசி ஆணி. வளர்பிறை துவிதிய திதி மார்கழி சித்திரை ஆவணி. திருதியை ஆவணி மார்கழி சித்திரை. சதுர்த்தி வைகாசி புரட்டாசி தை. பஞ்சமி ஆனி ஐப்பசி மாசி. சஷ்டி சித்திரை ஆவணி மார்கழி. சப்தமி ஆடி கார்த்திகை பங்குனி. வளர்பிறை அஷ்டமி ஆனி ஐப்பசி மாசி. நவமி தசமி வளர்பிறை ஆவணி மார்கழி சித்திரை. ஏகாதசி மார்கழி சித்திரை ஆவணி. துவாதசி ஐப்பசி மாசி ஆனி. திரியோதசி வைகாசி புரட்டாசி தை. சதுர்த்தசி இதுக்கு வந்து 2 வீடு மிதுனம் கன்னி சூன்யம் அடையதுனால ஆனி ஐப்பசி மாசி புரட்டாசி தை வைகாசி. இது எல்லாமே வளர்பிறைக்கு உண்டான திதிகளுக்குடைய மாதங்கள். இந்த மாதங்கள் கரெக்டாக திதி கோவிலுக்கு போய் பாருங்கள், உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக உண்டு. அடுத்து தேய்பிறை, பிரதமை, தை வைகாசி புரட்டாசி. தேய்பிறை துவிதியை பங்குனி ஆடி கார்த்திகை. திருதியை தை வைகாசி புரட்டாசி. சதுர்த்தி மாசி ஆனி ஐப்பசி. பஞ்சமி புரட்டாசி தை வைகாசி. சஷ்டி ஆவணி மார்கழி சித்திரை. சப்தமி மார்கழி சித்திரை ஆவணி. அஷ்டமி புரட்டாசி தை வைகாசி. நவமி தசமிக்கும் கார்த்திகை பங்குனி ஆடி. ஏகாதசி பங்குனி ஆடி கார்த்திகை. துவாதசி தை வைகாசி புரட்டாசி. திரையோதசி ஆவணி மார்கழி சித்திரை. தேய்பிறை சதுர்த்தசி மார்கழி சித்திரை ஆவணி பங்குனி ஆடி கார்த்திகை. அமாவாசை பௌர்ணமிக்கு வந்து ஆவணி மார்கழி சித்திரை. இந்த மாதங்களில் நீங்கள் திதி கோயிலுக்கு போய் பாருங்கள், நல்ல வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் அடுத்தடுத்து ஒவ்வொரு ஸ்டெப் மேலே போயிட்டே தான் இருப்பீங்க. இன்னொன்று இந்த எப்படி சொல்ற அபிஷேகம் வந்து செய்யும்போது மனசார நன்றி சொல்லுங்க. எல்லாருமே நன்றி சொல்லுங்க. நம்மளை விட கீழே இருக்கவங்க நினச்சா நமக்கு நன்றி சொல்லத்தான் தோணும். அதுதான் நமக்கு கண்டிப்பாக தோணும். அப்புறம் இன்னொன்று விரதம் இருக்கிறது, தியாகம் செய்யுங்கன்னு சொன்னார் இப்போ சாரு. தியாகம் செய்யுங்க. என்னோடய பையன் 12 வயசு ஆகுது. சார்கிட்ட ஒரு மாதம்தான் ஆகுச்சுன்னு நினைக்கிறேன் ஜாதகம் பார்த்து. நாங்களே பார்த்துக்குவோம், இருந்தாலும் குருநாதர்கிட்ட ஒரு கன்சல்ட் பண்ணிக்கலான்னு பார்த்தோம். 2 மாதமாக நான் முன்னாடியே பார்த்து செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்க சொல்லிட்டேன். செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்துகிட்ருக்கான். இப்போ ஸ்கூலுக்கும் போயிட்டு வந்துடுறான். இப்போ விரதம் இருந்ததுக்கப்புறம் அவன் ஸ்கூலில் வாங்கின ப்ரைஸுகள் ஏராளம். அது 2-3 மட்டும்தான் சார்கிட்ட மேம்கிட்ட எல்லாம் காமிச்சான். எத்தனையோ வாங்கியிருக்கான். இதுலேருந்து விரதம் இருக்கிறதும், இன்னொன்று என்ன சார், அபிஷேகம் செய்கிறது, தான தர்மம், இது 3மே சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்குது. வாழ்வியல் பரிகாரமெல்லாம் நாங்களாம் வந்து 2 டைம் தான் கொடுத்தோன்னு நினைக்கிறேன். 2 டைமுக்கு தான் கொடுத்தோம். அடுத்த டைம் எங்களுக்கு வளர்ச்சியை கொடுத்துருச்சு. 2024லேருந்து நாங்களாம் போல் ஒவ்வொரு படியாக மேலே தான் வந்துட்டுருக்கோம். எப்பவும் கீழேயே போகலை. ஆனால் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நமக்கு ஒரு குருமார்கள் சொல்கிறாருன்னா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணாதான் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும். அவர் சொல்கிறாரு, அவர் ஏன் கேட்கணும் அப்படின்ட்டு அடுத்த மீட்டிங்க்கு போனோம்னா கிடைக்காது. நீங்கள் இந்த மீட்டிங்க்கு வர்றீங்க அப்படின்னா அடுத்த மீட்டிங் வரும்போது ஒரு வளர்ச்சி கிடைக்கணும். பண்டிட் சார் மீட்டிங்க்கு போனோம், இந்த விஷயத்துக்கு நாங்கள் எடுத்துக்கிட்டோம், அடுத்தது இந்த மீட்டிங் போனால் இந்த கருத்தை எடுத்துக்கலாம், இந்த செஞ்சோம் நம்மளுக்கு இது பெனிஃபிட் கிடைச்சதுன்னு வந்து இங்கே வந்து எத்தனையோ ஜாமவான்கள் இங்கே வந்து பேசிட்டு போகிறாங்க. அதையெல்லாம் எடுத்து பண்ணிவிட்டு அவங்ககிட்ட வந்து டவுட் கேளுங்க. டவுட் கேட்டால் தான் நம்மளுக்கும் இன்னும் நிறைய விஷயங்கள் கிடைக்கும். இந்த வாய்ப்பளித்த பண்டிட் பாலசுப்ரமணிய ஐயா அவர்களுக்கும்
மேடம் அவர்களுக்கும் நன்றி. அடுத்தது நெக்ஸ்ட் சாட்டர்டே 9th பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. எல்லா ஏஜ் பீப்புள்ஸுக்கும் புரிகிற மாதிரி பொறுமையாக நிறுத்தி நிதானமாக கிளாஸ் எடுப்பார். அது எல்லாருமே கிளாஸில் கலந்துக்கோங்க, மிஸ் பண்ணாதீங்க. ஒரு விஷயம் இந்த இடத்துல நான் ஆணித்தனமாக சொல்கிறேன், இந்த ஃபீஸுக்கு இவ்வளோ மகத்துவங்களை எங்கேயும் படிக்க முடியாது, எந்த ஜோதிடர்கிட்டையும் படிக்க முடியாது. அது எங்கள் குருநாதன் நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். எங்கேயும் படிக்க முடியாது. தயவு செஞ்சு நேரத்தை வீண் பண்ணாமல் யார் யாருக்கு கலந்துக்க விருப்பம் இருக்கோ அவங்க எல்லாரும் 9th பேட்சில் கலந்துக்கோங்க. கலந்து நல்லா படிங்க. நன்றி. மாணவர்கள் ஒவ்வொருவரும் பார்த்தீங்கன்னா ஏதோ சொல்லணுங்கிறதுக்காக எதையுமே சொல்ல மாட்டாங்க, உண்மையாக அனுபவிச்சது தான் சொல்லுவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம போன 2 மாதத்துக்கு முன்னாடி போன 8th பேட்சில் படித்தவங்களுக்கு சர்டிஃபிகேட் வழங்கணும். யாரையும் எப்படி பேசணும் அப்படிங்கிற எதுவுமே நம்ம சொல்லலை. அவங்க என்ன கற்றுக்கிட்டாங்க, என்ன பயனடைஞ்சாங்க, அதை ஏதாச்சும் சொல்லணும். ஏன்னா நம்ம நிறைய விஷயங்களை ப்ளே கேம்ப் பண்ணுவாங்க. அது இப்படி அவங்கள கூட்டிகிட்டு வர வச்சு அப்படி சொல்ல இப்படி சொல்லும், ஒரு முன்னாலேயே ஒரு இப்படி பேசுங்க அப்படி பேசுங்க ப்ரிப்பேர் பண்ணிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நமக்கு கிடையாது. என்ன கற்றுக்கொண்டீர்கள், என்ன பயனடைந்தீர்கள், அது யதார்த்தமாக சொல்லக்கூடியவர் நம்மளுடைய மாணவர்கள். அதான் நம்முடைய மாணவர்கள் ஒவ்வொருவரும் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் உள்ளிருப்பவர்கள். ராகு பகவான் ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க அப்படியே ஒரு மாயை காட்டி அப்படியே ஒரு பெருசாக பேசுகிற ஆள் கிடையாது. என்ன நடந்தது, என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, என்ன அனுபவித்தார்கள் அப்படிங்கிறத அவங்க சொல்லுங்க. இப்போ கூட அவங்கள நம்ம கிளாஸை பற்றி எதுவுமே சொல்ல அவங்களா தான் சொல்கிறாங்க, சரிங்களா? ஏன்னா சில பேர் ப்ளே பண்ணுவாங்க, நம்ம அந்த மாதிரிலாம் கிடையாது. உண்மை யதார்த்தம் சனி பகவானுடைய அருளாசியால் அனைத்தும் நல்லதாகவே நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது எங்களுடைய மாணவர்கள் இது போன்று அனைத்து மக்களுக்கும் நல்வழி காட்ட வேண்டும். ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஒளியேற்றி அவருடைய வாழ்க்கைக்கு எப்பொழுதும் ஒரு உத்வேகமாக இருந்து கொண்டு அனைவருடைய வாழ்க்கையும் மென்மேலும் வளரச் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. நன்றி. அதே மாதிரி பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க, அவங்களால பெரிய அளவில் அபிஷேகம் பண்ண முடியலனாலும் கூட சிவனுக்கு 1 லிட்டர் பால் ஊற்றினா கூட ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சிருவார், சரிங்களா? ஏன்னா மேக்சிமம் நம்ம அனுப்புகிற கோவில் எல்லாமே சிவனுக்கு தான் மேக்சிமம் அதிகமாக இருக்கும். பெருமாள் கோவில் இருக்குது, முருகன் ஆலயங்களும் இருக்குது. ஆனால் சிவனுக்கு பால் அபிஷேகம் பண்ணும்போதுங்க வசதி இல்லைனா கூடங்க நம்ம எப்படி இருந்தாலும் காலையில் அபிஷேகம் நடக்குங்களா? ஒரு திதியாவதி கோயில் சொல்கிறோம், ஒரு முடக்கு கோவில் சொல்கிறோம், ஒரு அவைவை கோவில் சொல்கிறோம். உங்களால் எதுவுமே செய்ய முடியலனாலும் 1 லிட்டர் பால் காலையில் போனால் 1 லிட்டர் பாலை வாங்கி கொடுங்க. ஐயர் வேண்டாம்னா சொல்ல முடியும்? சார் இல்லை சார், ஒருத்தர் அபிஷேகத்தை கொடுத்துட்டு போகிறாங்க, அபிஷேகத்துக்கு எத்தனை பேர் கொடுத்துருப்பாங்க? ஒரு 5 லிட்டர் கொடுத்துருக்காங்க, 10 லிட்டர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அது இருந்துட்டு போகுது. ஆனால் நாம் என்ன பண்ணலாங்க, 1 லிட்டர் 2 லிட்டர் எனக்கு வசதியே இல்லைப்பா, 1 லிட்டர் 2 லிட்டர் கொடுத்து அதை ஊற்றத்தானே போவாங்க. சுவாமி மேலே கண்டிப்பாக ஊற்றுவாங்க இல்லையா? அப்போ கண்டிப்பாக பலன் கிடைக்குமா கிடைக்காதான்? ஏழைக்கு ஏற்ற எள்ளுருண்டை என்ன சொல்லுவாங்க, ஏழைக்கு ஏற்ற எள்ளுருண்டை, அவ்வளோதான். 1 லிட்டர் 2 லிட்டர் பால் வாங்குறது காசு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. 2 லிட்டர் பால் என்னங்க சார் ஆகிடும்? ஒரு 100 ரூபாய்க்குள்ளே வருமா? தூய பசு மாட்டு பாலே வாங்கி கொடுத்தாலும் 150 ரூபாய்க்கு மேலே வராது. நான் சொல்கிறேன் நாட்டு மாட்டு பாலே வாங்கி கொடுத்தாலும் அதுக்கு மேலே வராது. அது கூட செலவு பண்ண காசுலேயும் நம்ம ஒன்றும் பண்ண முடியும். விளக்கேற்றுங்க நம்ம எத்தனை விளக்கு சொல்லுவோம்? 21 விளக்கு சொல்லுவோம். ஏன் இந்த 21 விளக்குன்னா அதுலேயும் ஒரு சூட்சமும் இருக்குது. ஏன் 21 விளக்கு சொல்கிறோம் அப்படின்னா 21 விளக்கு விநாயகர் பெருமானுக்குரியது. எப்படி சார் விநாயகர் பெருமானுக்குரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் முதலில் தோன்றிய அருகம்புல் முதல் கடவுளுக்கு போத்துறோம். முதல் தோன்றிய உயிரினமான அருகம்புல்லை முதல் கடவுள் யாருங்க? விநாயகருக்கு சாத்துறோம். அந்த அருகம்புல்ல 21 கட்டுகள் கட்டி தான் சாத்துவாங்க. நீங்க வேணா படிச்சு பாருங்க. அந்த 21 கட்டுகளால் அந்த விநாயகருக்கு நம்ம மாலை சாற்றும் பொழுது விநாயகர் பெருமானோட ஆசீர்வாதம் கிடைக்கும். எதை தொடங்கும் பொழுதும் விநாயகர் வேணுமா வேணாங்க. அப்ப 21 விளக்கு ஏற்றும் பொழுது விநாயகர் அங்க நிற்பார். அதனாலதான் 21 விளக்கு. இந்த 21 விளக்கு நம்ம சொல்லி இப்போ நம்ம கோவில் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு கோவிலில் சில விஷயங்கள்லாம் இருக்குது, ஒரு இத்தனை விளக்கு ஏற்றலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 21 விளக்கு பல கோவில்களை ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களே கேட்குறாங்க, எங்க யார் சார் 21 விளக்கு சொன்னது அப்படின்னு. உண்மையை போய் கேட்டு பாருங்க, 21 விளக்கு ஒரு லிஸ்டாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ 21ங்கிறது விசேஷமானது. 21ங்கிறது அங்கே விநாயகர் பெருமான் மட்டும் இல்லை, அங்கே முருகப்பெருமான் நிற்பார். ஏன்னா 2 1 3, சரிங்களா? அப்போ உங்களுக்கு அந்த இடத்துல அவ்வளோ வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும். 21 விளக்குக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு, சரிங்களா? அதனால ஒரு விளக்கேற்றுறது 21 விளக்கில் ஒரு நல்லெண்ணெய் வாங்கிட்டு ஒரு பால் ஒரு 2 லிட்டர் வாங்கிட்டு சகஸ்கரநாம அர்ச்சனை சொல்லுவோம். முடியலையா அர்ச்சனை பண்ணுங்க. சாமி முன்னாலும் ஒரு 100 டைம், ஒரு அர்ச்சனைங்கிறது 1000 டைம் சொல்கிறோம் இல்லைங்களா? ஒன்றும் இல்லைங்க, ஒரு 100 டைம். அவ்வளோட செய்ய முடியல, சகஸ்கரநாம அர்ச்சனை பண்ணுறதுக்கு வசதி இல்லை. என்ன பண்ணுங்க, போய் சன்னதிக்கு முன்னால் கும்பிட்டு ஓம் நம சிவாய மந்திரங்கள் ஒரு 100 முறை சொல்லுங்க.
சொல்லாம இல்லையா? ஓம் நம சிவாயான்னு 100 முறை சொல்றதுல ஒன்றும் தப்பு கிடையாது. சகஸ்கரநாம அர்ச்சனை பண்ணலாம் 100 டைம் நீங்களா உச்சரிங்க உட்காந்துக்கிட்டு. விளக்கேத்துங்க. தான தர்மம் கொடுக்கறதுக்கு அதுக்கு கூட செய்யறதுக்கு நெய்வேத்தியம் பண்ற காசு இல்லைன்னா என்ன பண்ணுங்க? நீங்களா வெளியே இருக்கிறவங்க வெளியே கூட்டு போய் ஒரு ஹோட்டல் ஒரு 4 பேர் 4 சாப்பாடு வாங்கி கொடுத்துருவாங்க. நான் சொல்ல ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே செலவாயிருமா? 1000 ரூபாய்க்கு மேலே செலவாகுமா? நீங்கள் போக்குவரத்து செலவோட சேர்த்துனா கூட போக்குவரத்து செலவு தனிங்க. அதுக்கு மேலே ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணுற கூட நம்ம முடியலைன்னா அப்போ எப்படி சார் கர்மவினை குறைக்க முடியும்? வசதி இருந்தால் முழுமையாக செய்யுங்கள். வசதி இல்லைன்னா உங்களுக்கு ஏற்றவாறு சிம்பிளாக செஞ்சுட்டு போங்க. இறைவன் ஏற்றுக்கொள்வார். உங்களுக்கு இறைவனுக்கு தெரியும் இதையும் வந்து செய்கிறீங்களே கண்டிப்பாக இறைவன் வந்து கண்டிப்பாக முழு ஆசீர்வாதம் வழங்குவார். இப்போ நான் இது உதாரணமாக ஒரு விஷயம் சொல்கிறேங்க. நான் இன்னைக்கு அடிக்கடி சொல்லுவேங்க, கரணம் அப்படிங்கிறது திதி மாதிரியே கரணங்கிற ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடிய ஒரு வழிபாடு. ஃபஸ்ட்டுங்க நான் திருச்செந்தூர் தான் என்னுடைய கருணநாதன் அடிக்கடி சொல்லுவேன். இது என்னுடைய பெருமைக்காக சொல்லலை. முதல் முறை நான் திருச்செந்தூர் செல்லும் பொழுது என்னுடைய பாக்கெட்டில் பைசா கிடையாது. மிக மிக கடுமையான ஏழ்மை நிலையில் இருந்த பொழுது ஃபஸ்ட்டு திருச்செந்தூர். அப்போ கருணநாதன் நமக்கு தெரியாது. கருணநாதன் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 10 வருஷத்துக்குள்ள தான் பெரும்பாலும் தெரிஞ்சது. இதுக்கு முன்னாடி கருணநாதனா எதுன்னு தெரியாது. ஆனால் கருணநாதன் திருச்செந்தூர் முருகன் தான். ஃபஸ்ட்டு வரும்போது பாக்கெட்டில் பைசா கிடையாது. போறக்கு இருக்குதுங்க அங்கே, அது ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில் போறக்கு ஒரு 150 ரூபா காசு இருக்குது. போய் இறங்கியாச்சு, அவர் மேலே பாரத்தை போட்டு இறங்கியாச்சு. திரும்பி வரக்கு தம்பிக்கிட்ட காசு வாங்கி தான் வந்தேன். உண்மை, சத்தியான உண்மை சொல்லி ஆகணும். 2வது மாதம் போயிட்டு வர காசு ஆயிடுச்சு. 3வது மாதம் இப்படி போய் மாதம் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யும் நிலைக்கு என்னை திருச்செந்தூர் முருகப்பெருமான் உயர்த்தி விட்டார். எல்லா மாதம் அபிஷேகம் பண்ணுவோம். அப்போ சாதாரணமாக அப்போ ஏன் சொல்கிறேன்னாங்க, நான் அந்த பரிகாரத்துக்கான வேல்யூபிள் சொல்கிறேன். நம்ம அந்த அன்னைக்கு வந்து போகிறப்போ வந்து சும்மா எத்தனை க்யூவில் நிற்கணும் தெரியுமில்லைங்க? இப்போ திருச்செந்தூரில் எவ்வளோ கூட்டம்ட்டு ஒரு க்யூவில் நிற்கணும். போனால் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம் நின்று சாதாரணமாக போய் சாமி கும்பிட்டுட்டு ஒரு சாதாரண பஸ்ஸில் போயிட்டு சாதாரணமாக வந்துக்கிட்டு இருந்த எண்ணெய் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த அளவுக்கு மாதம் அபிஷேகம் செய்யும் அளவிற்கு உயர்த்தியதுங்கிறது அந்த சாதாரண நிலையில் நான் செஞ்சது. காசு இல்லை. அப்போ நான் என்னமோ செஞ்சேன், சின்னதாக செஞ்சு இன்னைக்கு வந்து மாதம் அபிஷேகம் பண்ணுற அளவுக்கு என்னை உயர்த்தி விட்டுருக்காரு. அப்படின்னா அந்த நம்பிக்கை, மேடம் சொன்னாங்க நம்பிக்கை. இறைவனை நீங்கள் எங்கே போனாலும் முழுசா வந்து உங்களை ஒப்படைச்சிருங்க இறைவன்கிட்ட. நீ பார்த்துக்கோ அப்படின்னு ஒப்படைச்சிருங்க. அப்போ கரெக்டாக அதை செய்யும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொல்கிறீங்களா, என்னால் பெருசாக நீங்கள் சொல்கிற மாதிரி சிம்பிளாக செய்யுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கடவுள் உங்களை அடுத்த படிக்கு மேலே கொண்டே வருவார். நம்பிக்கையோடு எந்த கடவுளுக்கு எப்படி பரிகாரம் செய்யவும் அப்படி செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்வும் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும். வெற்றி அடைய வேண்டும். அதற்கு இந்த இறைநிலவையும் பிரபஞ்சமும் எம்பெருமான் திருச்செந்தூர் முருகப்பெருமானும் என்னுடைய இஷ்ட தெய்வமான சாய்பாபாவும் எப்பொழுதும் உங்களுடன் துணை இருப்பார்கள். அனைவரும் நல்ல முறையில் பரிகாரத்தை செய்து கர்ம வினைகளை குறைத்து மென்மேலும் உயர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றிகள். வணக்கம். நன்றிங்க மேடம். நன்றி.